The sort of fast that pleases me is to break unjust fetters, to undo the thongs of the yoke, to let the oppressed go free. ஏசாயா 58:6. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணியல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிரேஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சொல்லும் செயலும் ஒன்றுபடுவதே உண்மையான நோன்பு. சொல்லும் செயலும் ஒன்றுபடுவதே உண்மையான நோன்பு. தவக்காலத்தில் நாம் நோன்பு இருக்கிறோம். நோன்பின் காலம் தபம், ஜெபம், ஈகை என்ற 3 காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பண்பு உள்ளத்தின் நிறைவால் வாய் பேச வேண்டும். ஆகவே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அது பரிசேயத்தனம். இதைத்தான் சமீபத்தில் நாம் போப்பாண்டவர் அப்படி பரிசேயத்தனமாக இருப்பது கடவுளே இல்லை என்று சொல்பவர்களை விட மோசமானது என்று சொல்லுகிறார். அதற்கு மிகுந்த வரவேற்பு பிற மத சகோதரர்கள் கூட. அது நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் தலையங்கமாகவும் வந்தது. போப்பாண்டவர் செய்து சொன்னது எல்லோருக்கும் பொருந்தும். எத்தேயிஸ்ட் என்பவன் எனக்கு கடவுள் இல்லை, பிடிக்கவில்லை, வெளிப்படையாக சொல்கிறார். நீ அப்படியும் கிடையாது, கடவுள் இருக்கிறேன்னு சொல்ற, ஆனா செய்யறதெல்லாம் அவனை விட மோசமானது. ஆகவே நம்முடைய உள்ளமும் புறமும் சொல்லும் செயலும் நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் கட்ட நோன்பு. நான் நோன்பு இருக்கிறேன் என்றால் முதலில் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். If anyone has the world's goods and sees his brother in need, yet shuts up his bowels of compassion from him, how does the love of God abide in him? 1 யோவான் 3:17. உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது bubbles of compassion. அப்படின்னா அடி வயிற்றுல அந்த உணர்வு வர வேண்டுமா? அதுதான் நிறைய காரியங்களை நாம் ஆழமாக உணர வேண்டும். இதயத்தால் கேட்பது பற்றி சொல்லியிருக்கிறேன், இதயத்தால் பார்ப்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், the bubbles of compassion. அடி வயிற்றிலிருந்து அந்த கரிவும் பரிசனமும் வர வேண்டும், மேலோட்டமாக அல்ல. மேலோட்டமாக இருந்தால் ஏதோ கடமைக்கு என்று போகும். உண்மையாகவே வாஞ்சை இருந்தால் அது நிச்சயமாக செயல்படும். ஆகவே புனித தெரசா சொல்வார்கள், அன்னை தெரசா, உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட மேலானது. உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகள். ஜெபிக்கின்றோம் கடவுளிடம் வார்த்தைகளாக, அதைவிட சிறந்தது நான் பிறருக்கு உதவுவது. இதுதான் இறைவன் விரும்புகின்ற நோன்பு. If a society cannot help the many who are poor, it cannot save the few who are rich. John F. Kennedy. ஏழையாயுள்ள பலருக்கு உதவ முடியாத ஒரு சமுதாயத்தால் செல்வம் படைத்த சிலரை காக்க இயலாது, காப்பாற்ற முடியாது. அநேக மக்களுடைய தேவை என்ன? தேவையை அறியாமல் இருக்கின்றவர்கள் தலைவராக இருக்க முடியாது. பிரெஞ்சு புரட்சியின் பொழுது மக்கள் எல்லாம் ரொட்டிக்காக, ரொட்டி என்றால் அவருடைய அடிப்படை உணவு, எப்படி நாம் சோறு சாப்பிடுகிறோமோ அப்படி பிரெஞ்சு மக்களுடைய அடிப்படையான உணவு ரொட்டி.
பல வகையான ரொட்டிகள் இருக்கும். எப்படி நாம் பல வகையான அரிசியை சமைக்கின்றோம், அப்படி பல வகையான ரொட்டிகள், ஏதாவது ஒரு ரொட்டி வேண்டும் என்று அவர்கள் போராடிய போது ராணி என்ன சொன்னாங்க தெரியுமா? மமதையில, அந்த ஒரு இருமாப்புல கர்வத்துல, ரொட்டி இல்லைன்னா என்ன, கேக்கு சாப்பிடுங்க அப்படின்னா, பசியினுடைய தன்மை தெரியாமல் இருக்கிறாய் நீ. மக்களை வாட்டி வதைக்கின்ற அந்த பசியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலோட்டமாக மேல் தட்டு மனநிலையிலே பேசுவதைத்தான் புரட்சி புரட்சியினுடைய ஆரம்பம். ஏழையாய் உள்ள பலருக்கு உதவ முடியாத ஒரு சமுதாயத்தான் செல்வம் படைத்த சிலரை காக்க இயலாது. அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. பிரெஞ்சு புரட்சி அவர்களை எல்லாம் அழித்து போட்டது என்பது சரித்திர உண்மை. Renunciation and mortification must make a man to live the superior values for which he in his own way hungers. தன்னையே மறுத்தலும் ஒருத்தல் முயற்சியும் ஒருவன் தான் நாடும் உயரிய விழுமியங்களின்படி வாழ வழிவகுக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நன்கு புரியும். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்குது, ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க, அதை பார்ப்பாங்க அதை பார்ப்பாங்க, அப்படி மற்றவர்களை கவனிப்பார்கள். அந்த வேலை இந்த வேலை, எல்லாருக்கும் விருந்தோம்புதல், சாப்பிடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க, பரவாயில்ல, பசி இப்போதைக்கு இல்லை. சரி, ஏதாவது காஃபி குடிச்சியா, காஃபி குடிச்சா அது வேலை செய்ய, அது கூட வேண்டாம், வேலை நிறைய இருக்கு தலைக்கு மேல, நான் பிறகு பார்த்துக்கிறேன் என்று ஓடுவார்கள், செய்வார்கள். ஏன்? அது அந்த கடமையானது தலைக்கு மேலே இருக்கும் பொழுது இந்த காஃபியோ உணவோ ஒரு பொருட்டாக கருதப்பட முடியாது. தன்னையே மறுத்தல், ஒருத்தல் முயற்சி, ஒருவன் தான் நாடும் உயரிய விழுமியங்களின்படி. அங்கு இருக்கக்கூடிய உயரிய விழுமியம் என்ன? பிறருக்கு விருந்தோம்புதல், பிறரை கவனித்தல். இந்த காரியம் சிறப்பாக நடக்க வேண்டும், அதற்காக என்னுடைய பசி பட்டினி அல்ல. இங்க ஒரு விசேஷம் ஒன்று நடத்தினோம் போன மாதம். அதில் மற்றவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாங்களோ இல்லையோ, எங்கள் வேலை செய்கிறவங்கெல்லாம் போய் 2வது பந்தியிலே உட்காந்துட்டாங்க. சாப்பிடணும்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல சாப்பிட்டோம். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்க வேண்டும்? இதோ இங்கே நடக்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாம் சாப்பிடட்டும், பிறகு நான் சாப்பிட வேண்டும் என்று இருந்தால் உயர்ந்த மனநிலை. ஆனால் சோறு கிடைக்குது, பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி, அப்படிதான் பல வகையை வந்திருக்கு பார்த்தீங்களா? பந்திக்கு முந்தி முந்திக்கும், பிறகு சாப்பாடு கிடைக்காம போச்சு. வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் தான் போச்சு. ஒரு சிலர் பரவாயில்ல, அவங்க அது பெரிதுபடுத்தவில்லை. மற்றவங்க வயிறார சாப்பிட்டாங்களா, பரவாயில்ல, அதுவும் பெருந்தன்மை. ஆக இந்த உயரிய விழுமியங்கள் என்பது இதுதான். அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய மரியாதை சாணிக்கெல்லாம் சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் முதல்ல நீ போய் உட்காராத, நீ மற்றவங்களெல்லாம் கவனிக்கணும். வரவங்களுக்கெல்லாம் கவனித்த பிறகு கடைசியில் நீ போக வேண்டும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லை, பரவாயில்ல ஏற்றுக்கொள். அப்படி கிடையாது, நானும் சாப்பிடுவேன், வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போவேன். என்ன மனநிலை? சரியான மனநிலையா? பாருங்கள் எவ்வளவு தூரம். இந்த நோன்புன்னு சொல்றோம், நோன்பு இருக்கிறோம், பூசகாண்ட நன்மை வாங்குறோம், சாதாரண குணத்தில் இல்லை என்றால் உன் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. God formed us, sin deformed us. Jesus transformed us. இறைவன் உருவாக்கினார், பாவம் சீர்குலைத்தது, இயேசு சீராக்கினார். எப்படி எல்லாம் இந்த உலகம் பறிபோய் கொண்டு இருக்கிறது பாருங்கள். எதனால்? சாத்தான். பணம் கிடைச்சா போதும். இப்ப சொல்லப்படுகிற கருத்து என்ன தெரியுமா? ஆமா, இப்படி பண்ணிட்டோம், அவமானமா தான் இருக்குது, யார் எங்களுக்கு 3 கோடி கொடுப்பா? நீயா 3 கோடி கொடுப்ப? ஆக 3 கோடி கிடைச்சா நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற விழுமியத்தில் தானே சொல்கிறாய். சின் டிஃபார்ம்ட் அஸ், நம்மை உருகுலைத்து நம்மை அவலட்சணமாக காட்டுகிறது. ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் அஸ். இப்படிப்பட்டவர்களையும் இயேசு சீராக்குகிறார். டிரான்ஸ்ஃபார்மிங். எளிய நிலையிலிருந்து
மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு. Fasting is the first place a therapy to heal all that prevents them from conformity to the will of God. இறை சித்தத்திற்கு இணங்க தடையாயுள்ளவற்றை குணப்படுத்தும் ஒரு மருந்தாக உபவாசம் உள்ளது. இந்த உபவாசம் என்பது ஒரு சிறந்த அரிய மருந்து. பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, லங்கனமே பரம ஔஷதம். எல்லா வார்த்தைகள்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள், ஆனால் சொல்லப்படுவது லங்கனமே பரம ஔஷதம். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வீட்டில் அம்மா கிட்டலாம் முரண்டு பிடிப்போம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏதாவது சண்டை அம்மா திட்டிருப்பாங்க, அதனால முரண்டு பிடிக்கிறது, எனக்கு சாப்பாடு வேண்டாம். உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, லங்கனமே பரம ஔஷதம், பட்டினி கடை அதான் நல்ல மருந்து. கண்டுக்க மாட்டாங்க. ஐயோ மவனே சாப்பிட்றா, பட்டினி கடை நல்லது தான், உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது, லங்கனமே பரம ஔஷதம். ஆக உபவாசம் என்பது இறை சித்தத்திற்கு இணங்க தடையாயுள்ளவற்றை குணப்படுத்த ஒரு மருந்து. அதற்காகத்தான் தவ காலத்தில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே அன்றி ஒரு ஷோ அல்ல, அல்லது ஒரு சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறேன், ஒரு சந்தி இருக்கிறேன், கறி மீன் சாப்பிட மாட்டேன், 40 நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் என்றெல்லாம் நேர்ந்து கொள்கிறோம். சரி, பாராட்டத்தக்கத்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எத்தகைய மனநிலையில் செய்கிறேன்? கிராமங்கள்ல ரொம்ப புவரஸ்ட் ஆஃப் த புவர் நான் பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் போய் இந்த தபஸ் காலத்தில் ஏதாவது ஒரு நாள் பூசை வச்சுட்டு அவங்களுக்கு பாவ சங்கீதம் கேட்கணும். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல பாவசங்கம் செய்கிறதுக்கு இல்லையா, அப்படி அந்த கிளை பங்குகள்லாம் போய் அவங்களுக்கு கூட்டி பாசம் செய்வேன். அப்போ இந்த பாட்டிங்கெல்லாம் வந்து சொல்லும், தபச காலத்தில் கறி சாப்பிட்டேன் சாமி அப்படின்னு. அவங்களுக்கு கிடைச்சது ஒரு சாப்பாடாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல காரியமோ நடந்தது, அப்போ கறி போட்டிருப்பாங்க, ஒரு பிரியாணி போட்டிருப்பாங்க, சாப்பிட்ருக்கோம். அது கூட சாதாரண நாள் தான் இருந்திருக்கும், வெள்ளிக்கிழமை கூட இருந்திருக்காது. தவசு காலத்தில் சாப்பிட்டதுனால அதுக்கு மனசு குத்தல். தவசு காலத்தில் கறி சாப்பிட்டேன் சாமி, கறி சோறு சாப்பிட்டேன் சாமி. பரவாயில்லம்மா சாமி, எனக்காக மன்றாடுங்கள். இறைவன் அந்த இடத்தில் இருந்தால், நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, குருக்களும் மற்றவர்களும் சாப்பிடக்கூடிய உணவை உம் சீடர்கள் எடுத்து சாப்பிடுகிறார்களே, இது தவறல்லவா? இல்லை, பசித்தவனுக்கு உணவு கொடு என்று கூறுகின்றவர் தான் நம் ஆண்டவர். ஆகவே சட்டங்கள் சட்டங்களுக்காக அல்ல, அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? இறை சித்தத்தை அதை ஏற்று இணங்கி நடக்க, அதற்கு தடையாக உள்ள எதெல்லாம் என்னை இறைவனிடம் நெருங்கி வருவதற்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கக்கூடியது இந்த உபவாசம். ஆகவே இந்த காந்தியடிகளும் சரி, மிக சிறந்த ஆன்மீகவாதிகளும் சொல்லுகின்ற வீணானவை, வேனிட்டி, எவைகள்? பாலிடிக்ஸ் விதவுட் பிரின்சிபல், கொள்கையில்லா அரசு; வெல்த் விதவுட் ஒர்க், உழைப்பில்லா செல்வம்; பிளஷர் விதவுட் கான்ஷியன்ஸ், மனசாட்சி இல்லா இன்பம்; knowledge without character, பண்பில்லா கல்வி; commerce without morality, ஒழுக்கமில்லா வாணிபம்; worship without sacrifice, தியாகமில்லா வழிபாடு. இவைகள் எல்லாம் இந்த தவ காலத்தில் நாம் நினைத்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய அறிவுரைகள். A heart contrite and humbled, O God, you will not spurn. சங்கீதம் 51:19. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. யாரெல்லாம் ஆண்டவரிடம் நாடி தேடி வந்து, ஆண்டவரே தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி, ஆண்டவரே நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கனிவோடு இறங்கி மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் தருகிறார். ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Come Lord, work upon us, set us on fire, clasp us close, be fragrant to us, draw us to your loveliness,
Let us love, let us run to you. Prayer of St. Augustine. வாரும் தேவனே, எம்மில் செயலாற்றும், எம்முள் தீமூட்டி, உம்மில் இணைத்தருளும். உம்மை அன்பு செய்ய, உம்மை நாடி ஓடி வர, உமது அன்பில் கலக்க வாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எங் உள்ளங்களை ஆண்டருளும். நீர் வாரும், எம் உள்ளத்தை தங்கி வாசம் செய்யும். அதற்கு ஏற்ற இல்லிடமாக எங்கள் உள்ளம் விளங்குவதற்கு எம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் குறைத்து நிறைகளை வளர்த்து தூய்மையான உள்ளத்தை எம்மில் உருவாக்கிறோம். நொறுங்குண்ட உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை என்று உணர்கிறோம், செபிக்கின்றோம், பாடுகிறோம். எங்கள் கடினமான உள்ளத்தை உடைத்து அதிலே உம்முடைய அருளை பொழிந்து நாங்கள் இரக்க செயல்களுக்கும் உம்முடைய இறை சித்தத்திற்கும் பணியக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை உருவாக்கியரிடம், மாற்றியரிடம். டிரான்ஸ்ஃபார்மஸ். அந்த வல்லமையான ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலி எனும் ஆலையில் நடைபெறுகின்ற சிலுவை பாதை திருப்பலி இவைகளில் பங்கேற்கக்கூடிய மக்கள் உள்நாடு, வெளிநாடு, அருகில், வெகு தொலைவில் என்று பல வகையான ஊடகங்களின் வழியாக பார்த்து கொண்டு செபித்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென்.